ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கலும் பருப்பு சாம்பாரும் வைக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் வந்து அதில் பெருங்காயம் போட்டாச்சு, 4 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டாச்சு, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். இப்போது பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து ஒரு துண்டு சைஸ் வந்து இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் பெருங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 2 3 தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதி வருது. தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் அரிசி போட போகிறோம். ஒரு அழாக்கு அரிசிக்கு அரை அழாக்கு பாசிப்பருப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசி எடுத்து இதில் போட்டு ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கழுவி விட்டு இதில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் போட்டு மூடி ஒரு 4 விசில் விடலாம். குக்கர் போட்டு விசில் போட்டாச்சு. 4 விசில் வந்துட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். பருப்பு வந்து வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை கடைஞ்சி அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 கொதிக்காக வச்சுருக்கேன். இப்போ கொச்சி முடிச்சோடனே இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி போட்டுடலாம். இப்போது இதில் வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். முடிஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். குக்கர் ஓப்பன் பண்ணோடனே பொங்கலை பார்க்கலாம். நல்லா இது வந்து நல்லா வெந்திருக்கு, நைஸாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இது பண்ணி நெய்யும் முந்திரியும் போட்டு வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுட சுட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு வாசனை வருது. சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் கடுகு போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். நல்லா அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை அது போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துறோம்.
சூடான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.